வணக்கம். இந்த ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். திருமலையில் சிவலிங்க வழிபாட்டுக்கு எதிராக பிக்குகள் ஆர்ப்பாட்டம். பௌத்த தொல்பொருள் இடத்தில் சிவலிங்க ஆக்கிரமிப்பு எனவும் பொய்ப்புரை. சீனாவில் ஸ்ரீலங்கா பிரதமருடன் சீன அரசு தலைவர் பேச்சு. இந்திய இலங்கை பாலம் கட்டும் ஆய்வுகளுக்காக டெல்லியில் ஸ்ரீலங்கா குழு. ராஜபக்ஷ கட்சியின் தேசிய அமைப்பாளரானார் நாமல். மஹிந்த தலைமையில் கூடிய பொதுஜன பெரமுன நிறைவேற்று சபையில் தீர்மானம். ஓமந்தையில் இடம்பெற்ற வீதி விபத்தில் முல்லைத்தீவு சுகாதார பணிப்பாளர் பலி. ஏனையின் வீதியில் தொடர்ந்தும் உயிர்களை குடிக்கும் டிப்பர் வாகனங்கள். தமிழகத்தில் இந்திய பொது தேர்தல் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்தது. நாம் தமிழர் கட்சியும் மதிமுகவும் பழைய சின்னங்களை இழந்ததால் சீற்றம். அமெரிக்காவில் பாலத்தை தகர்த்த கப்பலுக்குள் நுழைந்த புலனாய்வு அதிகாரிகள். இதுவரை 6 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்பு பணிகள் ஆரம்பம். தொடர்பது விரிவான செய்திகள். திருகோணமலையில் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1008 சிவலிங்க சிலைகள் வைக்கப்பட உள்ளதாக தெரிவித்து பௌத்த பிக்குகளால் ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருகோணமலை மணிக்கூண்டு கோபுரத்திற்கு முன்பாக இன்று மாலை இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானினால் திருகோணமலை தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1008 சிவலிங்கங்கள் வைக்கப்பட உள்ளதாக தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. திருகோணமலை கோகண்ணபுர பாதுகாப்பு அமைப்பு என்ற அமைப்பின் பௌத்த பிக்குகளால் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இலங்கை ஒரு பௌத்த நாடு என்றும் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை அழிக்க முடியாது எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட பௌத்த பிக்குகள் கூறியுள்ளனர். பௌத்த பிக்குகளுடன் இணைந்து ஒரு சில மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழர் வழிபாட்டு இடங்களை தொல்பொருள் என்ற போர்வையில் ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களம் அபகரித்து வரும் நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் செய்துள்ள ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிற்கும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. அதேநேரம் இலங்கையின் சுதந்திரம் இறையாண்மையை பாதுகாப்பதில் சீனா துணை நிற்கும் என்றும் சீன ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் செய்துள்ள ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தன நேற்று அந்த நாட்டு பிரதமரை சந்தித்து கலந்துரையாடியதுடன் 2 நாடுகளுக்கும் இடையிலான 9 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் சீன ஜனாதிபதியை ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தன இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது ஒரு நாட்டின் உள்விவகாரங்களில் தலையிடாத வகையில் நட்பு, அமைதி உள்ளிட்ட விடயங்களில் 2 நாடுகளும் இணைந்து செயற்படுவது தொடர்பில் இணக்கம் காணப்பட்டுள்ளது. 2 நாடுகளுக்கிடையிலான உறவுகளும் பரஸ்பர மரியாதை மற்றும் உற்பத்தி திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் காணப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு சீனா ஆதரவு வழங்கும் எனவும் சீன ஜனாதிபதி இதன்போது கூறியுள்ளார். அரசியல் மற்றும் சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்கான இலங்கையின் முயற்சிகளுக்கு தொடர்ச்சியான ஆதரவினை வழங்குவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். இலங்கையின் சுதந்திரம், பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை பாதுகாப்பதில் சீனா துணை நிற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் இலங்கை பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்கிய போது சீனா வழங்கிய உதவிகளுக்கு ஸ்ரீலங்கா பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் பணிக்குழாமின் பிரதானியும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருமான சாகல ரத்நாயக்க உள்ளிட்ட குழுவினர் இன்றைய தினம் இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ளனர். இந்த விஜயத்தின் போது இந்தியாவுடன் ஏற்பட உள்ள நிலம் சார்ந்த உறவுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட உள்ளது. இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையிலான பாலம் அமைப்பது தொடர்பாக பேசப்பட்டு வருகின்ற நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பணிக்குழாமின் பிரதானியும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருமான சாகல ரத்நாயக்க உள்ளிட்ட குழுவினர் இன்றைய தினம் இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ளனர். இந்த குழு நாளை வியாழக்கிழமை புதுடில்லியில் இந்திய அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் பேச்சுக்களை நடத்த உள்ளது. போக்குவரத்து மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சின் செயலாளர்கள், தொடர்ந்து பொது மேலாளர், சுங்க தலைமை இயக்குநர் மற்றும் தலைமை பணியாளர் அலுவலகத்தின் இயக்குநர் ஆகியோர் உள்ளடங்குகின்றனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பதவியிலிருந்து அண்மையில் பசில் ராஜபக்ஷ பதவி விலகியிருந்த நிலையில் கட்சியின் புதிய தேசிய அமைப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஏகமனதாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று சபை கூட்டம் இன்று நடைபெற்ற நிலையிலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
இலங்கையின் சமகால அரசியல் நிலவரங்கள் மற்றும் கட்சியின் உள்விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக இன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று சபை கூட்டம் நடைபெற்றது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் கட்சித் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இன்று மாலை 3 மணிக்கு இந்த கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது கட்சியின் புதிய தேசிய அமைப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் உள்ள இளைஞர்களுடன் சுமூகமாக செயற்படக்கூடிய அரசியல் பின்னணியை தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உருவாக்கி வருவதாக இந்த கூட்டத்தின் பின்னர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அரசியல் கட்சி. கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச சிறந்த அத்திவாரத்துடன் இந்த கட்சியை அமைத்துள்ளார். தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளையும் அவர் தற்போது முன்னெடுத்து வருகிறார். எமது அரசியல் நடவடிக்கைகளை நாம் தீவிரமாக முன்னெடுத்துள்ளோம். இதன் மூலம் தேர்தல்களில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது. அத்துடன் இலங்கையில் அரசியல் நிலைத்தன்மையை உருவாக்குவதற்காக முதலில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும். மக்களின் உரிமைகளை அறிந்து மக்களுடன் பணியாற்றும் அரசியல் கட்சியாக நாம் உள்ளோம். இதற்கமைய மக்களின் வாக்குகளும் உரிமைகளும் பறிக்கப்படக்கூடாது. அவர்களுக்கான வாய்ப்பு சரிவர வழங்கப்பட வேண்டும். விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் மக்களின் உரிமைகளை நாம் நிராகரிக்க முடியாது. மேலும் எமது கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களுடன் நாம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்போம். அவர்கள் வேண்டுமானால் மீண்டும் எம்முடன் இணைந்து கொள்ள முடியும். கொள்கை ரீதியில் எமது கட்சியின் தற்போதைய மற்றும் முன்னாள் உறுப்பினர்களுக்கு இடையில் சில கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம். இது தொடர்பில் பேசி தீர்வுகளை காண வேண்டும். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தேர்தல் திருத்த சட்டமூலங்களால் தேர்தல்கள் பிற்போடப்படும் என எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டை நிராகரிப்பதாகவும் அரசியல் அமைப்பின்படி உரிய நேரத்தில் தேர்தல் நடைபெறும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ர அபேவர்தன தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் கோஷங்கள் இல்லாததால் அரசாங்கம் தேர்தலை பிற்போடுவதாக பொய் பிரச்சாரம் செய்து மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அதே நேரம் இலங்கையின் பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்துவதற்கு நாட்டில் இடம்பெற்ற யுத்தமும் ஒரு காரணம் என ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறியுள்ளார். ஓரிரு சம்பவங்களால் இந்த நாடு வங்குரோத்தாகவில்லை. இந்த நிலை நீண்ட கால காரணங்களால் உருவாகியது. நாட்டில் நீண்ட கால யுத்தம் இடம்பெற்றது. யுத்தத்திற்கு தேவையான அனைத்து ஆயுதங்களும் நாட்டின் நிதியின் மூலமாகவே கொள்வனவு செய்யப்பட்டன. 30 வருடங்கள் யுத்தம் செய்தோம். 30 வருட கால யுத்தத்தினால் நாட்டின் பொருளாதாரம் முற்றாக வீழ்ச்சியடைந்தது. மேலும் 1971 $1 டிரில்லியன் பணம் அளிக்கப்பட்டது. பொருளாதாரமும் மிகவும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் அனைவரும் ஒன்றிணைந்து கருத்து வேறுபாடுகளை களைந்து தேசிய கொள்கைகளுக்காக ஒன்றுபட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பரிந்துரை ஒன்றை முன்வைத்தார். அந்த பரிந்துரை நாடாளுமன்றத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. 6 வருடங்கள் மற்றும் 12 வருடங்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதிகளிடம் நாடு ஒப்படைக்கப்பட்டது. இவர்கள் அனைவரையும் விட தற்போதைய ஜனாதிபதி இந்த குறுகிய காலத்தில் செயற்பட்ட விதத்தை வேறு எந்த ஜனாதிபதியாலும் ஈடு செய்ய முடியாது. இதன் காரணமாக அடுத்த ஜனாதிபதி தேர்தலின் போது அனைவரும் அவரை பலப்படுத்த வேண்டும். அரசியல் அமைப்பின்படி அக்டோபர் 17 முன்னதாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதன் பின்னர் அரசியல் அமைப்பின்படி பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும். தேர்தலை ஒத்திவைப்பதற்காக தேர்தல் திருத்தங்கள் கொண்டுவரப்படவில்லை. கோஷங்கள் இல்லாததால் தான் தேர்தலை நடத்துவதில்லை என்று எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன. தேர்தலை ஒத்திவைக்க வேண்டிய அவசியம் எமக்கில்லை. இலங்கையின் கடந்த கால அரசியல் காரணிகளால் வலிகாமம் வடக்கு காணி விடுவிப்பு தாமதமாக்கியதாக குறிப்பிட்ட ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விடுவிக்கப்படாதுள்ள ஏனைய காணிகளும் விரைவில் விடுவிக்கப்படும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வலிகாமம் வடக்கில் காணிகள் விடுவிக்கப்பட்டவர்களுடன் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கடந்த வாரம் வலிகாமம் வடக்கில் இராணுவத்தினர் வசம் இருந்த ஒரு தொகுதி காணிகள் காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டது. இவ்வாறு விடுவிக்கப்பட்ட காணிகளின் உரிமையாளர்கள் மற்றும் பிரதேச மக்களை அழைத்து அவர்களின் நிலைப்பாடுகளை அறிந்து கொள்ளும் வகையில் ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதன்போது மக்கள் ஏனைய காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் மக்கள் மீளமரக்கூடிய வகையில் வசதிகள் செய்யப்பட வேண்டும் எனவும் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருமாறும் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் விடுவிக்கப்பட்ட காணிகளில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவுள்ள மக்களுக்கு அவற்றை முன்னெடுப்பதற்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் எனவும்
ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு முதல் கட்டமாக எங்களோட மக்கள் இழந்து போன காணிகளை விடுவிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தார். அந்த வகையில் வந்து ஒரு 20 பேருக்கு காணி உறுதிப்பத்திரம் கூட வழங்கியிருந்தார். மேற்கொண்டு விஸ்தரிக்கிறதுக்கும் அந்த மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்குமாக நேரில் வந்து அவர்களோட கலந்துரையாடி அவர்களுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் நான் பெற்றுக்கொண்டு அதே நேரத்தில் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைக்காக முழு முயற்சி எடுக்க இருக்கிறதாகவும் ஒரு சரியான வழியில் அவர்கள் பயணம் செய்வார்களாக இருந்தால் இந்த பிரச்சனையை விரைவில் தீர்த்து விடலாம் என்ற ஒரு கருத்தையும் நான் அவருடன் சொல்லியிருக்கின்றேன். இதில் முக்கியமாக இந்த பலாலியம்மன் கோயில் மற்றும் இந்த வீதி பிரச்சனை தோலாட்டி பிரச்சனை சம்பந்தம் உங்களை சொல்லியிருக்கணும். அது சம்பந்தமாக எல்லாம் அதாவது மக்களுடைய காணி மக்களுக்கு சொந்தம். அப்போ அதுக்குரிய ஒரு அரசியல் சூழலையும் நான் உருவாக்க வேணும். கடந்த கால அரசியல் சூழல்லாம் இது எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணினது. அதனுடையால் இருக்கிறத பாதுகாத்து கொண்டு முன்னோக்கி போகிறது தான் என்னுடைய எண்ணம். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் வருத்தலை விளான் கிராம சேவையாளர் பிரிவில் காணப்பட்ட ஸ்ரீலங்கா இராணுவ முகாம் முற்றாக நீக்கப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. வருத்தலை விளான் கிராம சேவையாளர் பிரிவில் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் வசம் இருந்த 21 குடும்பங்களுக்கு சொந்தமான 23 ஏக்கர் காணிகள் இன்று முற்றாக விடுவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி முழுமையாக விடுவிக்கப்பட்ட கிராம சேவையாளர் பிரிவாக வருத்தலை விளான் கிராம அலுவலகர் பிரிவும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழர் தாயக பகுதிகளில் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்கள் கரிசனையை ஏற்படுத்தி வருகின்றன. இவ்வாறான நிலையில் வவுனியா ஓமந்தை பகுதியில் இன்று இடம்பெற்ற வாகன விபத்தில் முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மரணமடைந்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரும் முன்னாள் வவுனியா வைத்தியசாலை பணிப்பாளருமான வைத்தியர் அகிலேந்திரனே விபத்தில் மரணமடைந்துள்ளார். முல்லைத்தீவிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த குறித்த வைத்திய அதிகாரியின் வாகனம் ஓமந்தை பகுதியில் சென்று கொண்டிருந்த போது கனரக வாகனத்துடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் வைத்தியர் பயணித்த வாகனம் கடும் சேதமடைந்துள்ளதுடன் வைத்தியர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளார். குறித்த விபத்தில் முச்சக்கர வண்டி ஒன்று சேதமடைந்துள்ளதுடன் வாகனத்தை முந்திச் செல்ல முற்பட்ட போதே விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கனரக வாகனத்தின் சாரதி காவல்துறை நிலையத்தில் சரணடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக ஓமந்தை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வடமாகாணத்தில் 50,000 வீடுகளுக்கு சூரிய மின்கலன் வழங்கும் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் டக்ளஸ் தேவானந்தா இதனை தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், அங்கஜன் ராமநாதன், காவல்துறை உத்தியோகத்தர்கள், அரசு திணைக்கள உயர் அதிகாரிகள், விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள சூரிய மின்கல வீட்டு திட்டங்கள், கன்னிவடி அகற்றல், வீதி அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. அவர்கள் 25,000 வீட்டு திட்டம் வடமாகாணத்துக்கு இலவசமாக தாரதாக ஒரு கருத்தை முன்வச்சு ஒரு வேலை திட்டத்தை முன்வச்சு நடந்து கொண்டு இருக்குது. அதை நான் 50,000 அதை மாற்றி கொண்டு வரேன். அதாவது இந்த சோலார் சூரிய கலன்களுக்கு ஊடாக தனியார் முதலீட்டு கூடாக சூரிய கலன்களை கூரையாக அமைத்து வீடு கொடுக்குற அந்த திட்டமாக இருந்தது. ஆனால் அது மாற்றப்பட்டு வீடு எங்கேயும் இருக்கலாம், வீடு தேவையானவர்களுக்கு எங்கேயும் வீட்டை கட்டலாம். அவர்களுக்கு வேறையாக நாங்கள் ஒரு காணி கொடுத்து இப்போ 100 வீடு என்று சொன்னால் 4 இருந்து 8 ஏக்கர் அளவில் காணி கொடுக்க வேணும். அங்கே சோலார் கலங்களை பொருத்தி அவர்கள் இந்த வீட்டை கட்டி கொடுக்கறதுக்கு. முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டி சுட்டான் பகுதியில் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினரால் 300 அடி ஆழம் கொண்ட குழாய் கிணறு அகழ்வதனால் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படும் அபாயம் காணப்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். கிணற்று நீரை நம்பி விவசாயத்தை மேற்கொண்டு வரும் தாம் இதனால் பாதிக்கப்படும் நிலை ஏற்படும் என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர்.
முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் சிவநகர் காதலியார் சமணம்குளம் போன்ற கிராமங்களில் வசிக்கும் குடும்பங்கள் விவசாயத்தினை நம்பி வாழ்ந்து வருவதுடன் அவர்கள் நிலக்கடலை மிளகாய் பப்பாசி போன்ற தோட்டங்களை கிணற்று நீரினை பயன்படுத்தி பயிர்ச்செய்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஒட்டிசுட்டான் பிரதேச குடிநீர் திட்டத்திற்காக நீர்வழங்கல் வடிகால் அமைப்பு சபையினர் தமது அலுவலக காணிக்குள் 300 அடி ஆழத்தில் குழாய் கிணறு அமைத்து மக்களுக்கு நீர் வழங்க திட்டமிட்டுள்ளனர். பேராற்றில் இருந்து நீரினை கொண்டு வந்து சுத்திகரித்து மக்களுக்கு வழங்குவதற்காக முன்னர் அறிவித்த நிலையில் தற்போது குழாய் கிணறு அமைத்து நீரை வழங்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் ஒட்டிசுட்டான் நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை அலுவலக காணியில் 300 அடி ஆழம் கொண்ட நிலத்தடி நீரினை உறிஞ்சும் குழாய் கிணறு அமைக்கும் பணிகள் அண்மை நாட்களாக நடைபெற்று வந்ததை அறிந்த கிராம மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று ஒன்று கூடியிருந்தனர். இதனையடுத்து கிராம சேவையாளர் மற்றும் காவல்துறையினர் மக்களின் பிரச்சினையினை கேட்டறிந்து கொண்டனர். குழாய் கிணறு அமைக்கும் நடவடிக்கையினை கைவிட வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அந்த அதில் முன்னுவடி தாளத்துக்கு அடிக்கிறதால இந்த பேரை முழு பேருக்குமே தண்ணி இல்லாமல் போடும். இதுக்கு இடம் கிடக்கு, பேராறு இருக்கு, பேராத்துல அடிக்கலாம். பட் இங்கே அடிச்சு வச்சிருக்கிறோம். இங்க இதுல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் அடிச்சிருக்கிறோம், 2-3 கிணறு அடிச்சிருக்கிறோம். அந்த கிணத்தை விட இது இதுக்கு அடிக்கிறோம். எங்கிட்ட அனுமதி நாங்கள் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு தண்ணி எங்களுக்கு பிரச்சனையா போட்டு தோட்டம் செய்யற நாங்கள் விவசாய மக்கள் இருக்கிறோம். இங்க விவசாயம் தான் கூடுதலாக செய்கிற ஆக்க பிடிக்கணும். அப்ப அதுக்குள்ள இவர் அடிக்கணும். நாங்கள் தடுத்துறோம். இது சிவநகர் கிராமம். சிவநகர் கிராமத்தை அண்டி சம்மளங்குளம், சிவநகர், அங்கால புதுக்குளம் என்ற பிரதேசம் இருக்கு. அங்கால இதுக்கு நாம தோட்ட பிரதேசம் தான் இதுக்குள்ள கூட இருக்கு. இதுக்கு இதுல வீட்டு தோட்டம் பெரும் தோட்டம் தான் செய்யறோம். வீட்டு தோட்டங்கள் செய்யறோம். மற்ற கத்தரி, மிளகாய், கச்சான் இதெல்லாம் செய்யறோம். பாருங்க, கச்சா எல்லாம் செய்திருக்கிறோம். நாங்கள் மிளகாய் செய்திருக்கிறோம். இப்படி இயல் தண்ணியை உறிஞ்சக்கூடிய மாதிரி தாளத்தில் அடிச்சு எடுத்துட்டோம்னா எங்களுக்கு பாதிக்கும். முக்கிய இடத்துல அடிச்சு தண்ணி இல்ல, கனவழி பக்கங்கள்ல இல்ல. கவர்மெண்டா விசாரிச்சு பார்க்கலாம். புதுக்குளம்புக்கு மேல் பக்கத்துல அடிச்சு தண்ணி இல்ல, அங்க வெளியே ரோட்லயே தண்ணி இல்லை. இது ஒருவருக்கும் தெரியாம ஓட்டோஷாப்ல குவார்டர்ஸ்க்கு அடிக்கணும். எங்களுக்கு தெரியும், ஒருவருக்கும் தெரியாது. தெரிஞ்சு மறைச்சும் அதில் சொல்லி கேட்க இல்லை. நாங்கள் முன்னுவடிக்கிட்டு அடிச்சிருந்தோம் போல இருக்கு. அடிச்சா எங்களுக்கு தண்ணி இந்த தண்ணி இல்லை, எங்களுக்கு விவசாயம் இல்லை. நீர் முழுக்க உறிஞ்சி எடுத்து எங்கட கிணறுகள்ல தண்ணி இல்லாம போகாம இருந்தா ஒரு மனுஷனுக்கு சாப்பாட்டுக்கு அத்தியாவசிய பொருளுக்கு விவசாயி தான் முக்கியத்துவம். எந்த உழைப்பிலையுமே இந்த விவசாயத்துக்கு எதிராக இதுல தண்ணி தாங்க கொண்டு வந்து கட்டி போட்டு எங்கட வளாகத்துல நாங்கள் செய்வோம் ஆரோக்கியமா நிக்கணும். அப்ப இதெல்லாம் காஞ்சு போனாலும் பரவாயில்ல, நாங்கள் உழைக்கணும். எங்களோட உழைப்பு தான் எங்களுக்கு தண்ணியை கொடுத்து காசை வாங்குவோம். மக்களை கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல, உழைச்சானே சாப்பிட்டானே விவசாயம் செய்தானே என்ற ஒரு ஆணவ மாறிக்கத்தோட ஒரு காரியம் செய்யணும். இவன் காரியம் ஒரு காலம் வரக்கூடாது. காவல்துறையினரின் பிரசன்னத்துடன் குழாய் கிணறு அமைக்கும் இயந்திரம் அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளதுடன் அரச மட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பின்னர் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்லவின் மகளான சுமித்ரி ரம்புக்வெல்ல இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். தனது தந்தை கைது செய்யப்பட்டதன் மூலம் தனது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து முறைப்பாட்டை மேற்கொண்டுள்ளார். இலங்கைக்கு தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்ல கைது செய்யப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தனது தந்தை கைது செய்யப்பட்டதன் மூலம் அவரது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து கெகலிய ரம்புக்வெல்லவின் மகளான சமித்ரி ரம்புக்வெல்ல மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒருவர் குற்றவாளி அல்ல என சமித்ரி ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். சாதாரணமாக விசாரணைகளின் பின்னர் ஒருவர் கைது செய்யப்பட வேண்டுமென்ற சட்டம் உள்ள போதிலும் அதனை மீறும் வகையில் தனது தந்தை கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்புக்கமைய காவல்துறையினரால் கைது செய்யப்படும் ஒருவர் குற்றமற்றவர் என்பதை நிரூபிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டுமென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் தனது தந்தைக்கு குறித்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை எனவும் இதனால் அவரது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனை அடிப்படையாக கொண்டு தான் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை மேற்கொண்டுள்ளதாக சமித்ரி ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி தொடர்பில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழங்கிய வாக்குமூலத்தை முக்கிய ஆதாரமாக கருத முடியாது என மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு முன்னர் கருத்து வெளியிட்டுள்ள நிலையில் தற்போது வழங்கப்பட்டுள்ள வாக்குமூலத்தை இரகசிய அறிக்கையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என கட்சியின் உறுப்பினரான சட்டத்தரணி சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அண்மையில் குற்றப்புலனாய்வு பிரிவில் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்காது பின்வாசல் வழியாக அவர் வெளியேறியிருந்தார். இந்த வாக்குமூலம் தொடர்பான விடயங்கள் நேற்றைய தினம் சட்டம் அதிபர் திணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதை அடுத்து இன்று நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மைத்ரிபால சிறிசேனவின் வாக்குமூலம் தொடர்பில் உடனடி சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரான சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். அவரது வாக்குமூலத்தை ஆதாரமாக கொண்டு விசாரணைகள் முன்னெடுக்க முடியுமா என்பது குறித்து ஆராயுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் முரண்பாடுகளை தடுப்பதற்கும் அவற்றிற்கு தீர்வு காண்பதற்குமான ஒரு சிறந்த கருவியாக நாடாளுமன்ற ராஜதந்திரம் திகழ்வதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்தன தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற அனைத்து நாடாளுமன்ற ஒன்றியத்தின் 148வது மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே மஹிந்த ஜாபா அபேவர்தன இதனை தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் நடைபெற்ற அனைத்துலக நாடாளுமன்ற ஒன்றியத்தின் 148வது மாநாடு 23ஆம் தேதி முதல் இன்று வரை நடைபெற்றது. இந்த மாநாட்டில் ஸ்ரீலங்காவின் சபாநாயகர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவினர் பங்கேற்றிருந்தனர். இதன்போது அரசாங்கங்களுக்கும் குடிமக்களுக்கும் இடையில் ஒரு பாலமாக நாடாளுமன்ற ராஜதந்திரம் செயற்படுவதாக ஸ்ரீலங்கா சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் அடிப்படையில் வெளியுறவு கொள்கை உருவாக்கத்தில் மக்களின் தேவைகள் மற்றும் அபிலாஷைகளை கவனத்தில் கொள்வதாகவும் தெரிவித்தார். ராஜதந்திர துறையில் நாடாளுமன்ற ராஜதந்திரம் முக்கியமான பொறுப்புகளை முன்னெடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. சுவாமி விபுலானந்தரின் 132வது ஜனன தின நிகழ்வானது திருகோணமலை ஸ்ரீ சண்முகா இந்து மகளிர் கல்லூரி மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. விபுலானந்தர் நூற்றாண்டு சபை ஏற்பாடு செய்த குறித்த நிகழ்வு அதன் தலைவர் கோசெல்வ நாயகம் தலைமையில் இடம்பெற்றது. இதில் சமூக கல்வி செயற்பாட்டாளர்களை பாராட்டி கௌரவிப்புகளும் இடம்பெற்றதுடன் பாகுநீரினையே கடந்து சாதனை படைத்த மாணவன் தன்வந்தம் கௌரவிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டம் போர்தீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வேத்திச்சேனை கிராம மக்கள் எதிர்நோக்கி வந்த குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்பட்டுள்ளது. வேத்திச்சேனை கிராம மக்களுக்கு குழாய் மூலமான குடிநீர் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கமைய இன்றைய தினம் குடிநீர் வழங்குவதற்குரிய ஆரம்ப கட்ட வேலை திட்டங்கள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. வறட்சியான காலங்களில் விவசாயிகளின் பயிற்சிக்கு உதவும் வகையில் அம்பாறை லாகுகல நுவேவெவ குளம் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானினால் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டுள்ளது. 8 மில்லியன் ரூபாய் செலவில் குறித்த குளம் புனரமைக்கப்பட்டுள்ளது. விவசாய அமைச்சின் செயலாளர், ஸ்ரீலங்கா கடத்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்கள பணிப்பாளர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருமலையில் சிவலிங்க வழிபாட்டுக்கு எதிராக பிக்குகள் ஆர்ப்பாட்டம். பௌத்த தொல்பொருள் இடத்தில் சிவலிங்க ஆக்கிரமிப்பு எனவும் பொய்ப்புரை. சீனாவில் ஸ்ரீலங்கா பிரதமருடன் சீன அரசு தலைவர் பேச்சு. இந்திய இலங்கை பாலம் கட்டும் ஆய்வுகளுக்காக டெல்லியில் ஸ்ரீலங்கா குழு. ராஜபக்ஷ கட்சியின் தேசிய அமைப்பாளரானார் நாமல். மஹிந்த தலைமையில் கூடிய பொதுஜன பெரமுன நிறைவேற்று சபையில் தீர்மானம். ஓமந்தையில் இடம்பெற்ற வீதி விபத்தில் முல்லைத்தீவு சுகாதார பணிப்பாளர் பலி. ஏனையின் வீதியில் தொடர்ந்தும் உயிர்களை குடிக்கும் டிப்பர் வாகனங்கள். தமிழகத்தில் இந்திய பொது தேர்தல் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்தது. நாம் தமிழர் கட்சியும் மதிமுகவும் பழைய சின்னங்களை இழந்ததால் சீற்றம். அமெரிக்காவில் பாலத்தை தகர்த்த கப்பலுக்குள் நுழைந்த புலனாய்வு அதிகாரிகள். இதுவரை 6 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்பு பணிகள் ஆரம்பம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.